வணக்கம். ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூஸ் அஜித் குமாரோட கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கோயில் பாதுகாவலர் வேலை நிலையத்தில் உயிரிழந்த ஒரு சம்பவம் தமிழகத்தில் அரசியல் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்குது. குற்றம் சாட்டப்பட்ட 5 போலீஸாரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கடந்த 4 வருஷமாகவே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்றது ஒரு மோசமான நிலைமைக்காக திமுக விமர்சனத்திற்கும் உள்ளாகி இருக்குது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 வருடம் மட்டும் இருக்கிற நிலையில் சமீபத்தில் காவல் மரணம் அவங்களோட கதையில் மேலும் சேர்க்குது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் உள்ள ஒரு பிரபலமான கோவிலில் பாதுகாவலராக பணியாற்றிய அஜித் குமாரின் மரணம் தான் ஒரு புயலை தூண்டியிருக்கு. கோவில் வளாகத்திற்கு வெளியே தன்னோட கார்ல இருந்து 10 சவரன் தங்கம் காணாமல் போனதாக தாய் மகள் இரட்டையர் அளித்த புகாரின் பேரில் தான் அவரது பங்கை விசாரிக்க அமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு குழுவின் 6 போலீசாரால் 27 வயது இளைஞர் சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட பின்னர் இறந்தார். குற்றம் சாட்டப்பட்ட 5 போலீசாரையும் திங்கட்கிழமை இரவு சிவகங்கை போலீசார் கைது செய்கிறாங்க. ஜூன் 28 அன்று திருபுவனத்தில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு ஜூன் 29 அன்று துரதிர்ஷ்டவசமாக இறந்த ஒரு பொது மக்களின் காவல்துறையினரின் மரணம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் புயலையும் ஏற்படுத்தியிருக்கு. தவறு செய்த போலீசார் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்கள கைது செய்யணும் அப்படிங்கிற எதிர்க்கட்சிகளின் குரலும் ஆளும் திமுகவின் கூட்டணி கட்சியினரும் இணைந்திருக்காங்க. உள்துறை அமைச்சராக இருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு பாமக வலியுறுத்துது. அஜித் குமாரோட உடலில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் 15க்கும் மேற்பட்ட வெளிப்புற காயங்களும் உட்புற காயங்களும் இருப்பது தெரிய வந்திருக்கு. சிறப்பு போலீஸ் குழுவால் கைது செய்யப்பட்ட இறந்தவரின் சகோதரர் நவீன்குமார் தனது சகோதரர் தனது கண்முன்னே கொடூரமாக தாக்கப்பட்டதாகவும் ஜூன் 29 அன்று காலை ஒரு தனியார் மருத்துவமனையில் அவர் இறந்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். காவல்துறையினரால் சித்திரவதை மற்றும் மரணம் குறித்து சப் மாஜிஸ்ட்ரேட் வெங்கடேஷ் பிரசாத் விசாரணை நடத்தி வரார். நவீன்குமார் அவர் முன் சாட்சி அமைத்து காவல்துறைக்கு எதிராகவும் சாட்சியளிக்கிறார். சிவகங்கை மாவட்ட காவல்துறையினர் பிரபு, சங்கர, மணிகண்டன், ராஜா, ஆனந்த், கண்ணன் மற்றும் ராமச்சந்திரன் ஆகிய 6 காவலர்களை இடைநீக்கமும் செய்திருக்காங்க. ஆனால் நவீன்குமார் அதை கண்மூடித்தனம் என்றும் அழைத்தார். எங்களுக்கு எந்த பணமும் தேவையில்லை, என் சகோதரனுக்கு நீதி வேண்டும், அவர் எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் 2 பெண்களின் வாய்மொழி புகாரின் அடிப்படையில் காவல்துறையினரால் கொல்லப்பட்டார் என்று நவீன்குமார் திங்களன்று கூறினார். கடந்த 2 நாட்களாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு வாய் திறக்காமல் இருந்து வருகிறது. இதனால் தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி பதவிகளில் திமுக அமைந்திருக்கும் பொழுது இறந்து போகும் மக்களுக்கு மட்டும் ஏன் அவரது இதயம் துடிக்கிறது என்று அதிமுக மற்றும் பாஜகவினர் கேள்வி எழுப்புகிறாங்க. ஜூன் 2020 போலீஸ் காவலில் கொல்லப்பட்ட சாத்தான்குளத்தைச் சேர்ந்த தந்தை மகன் பி. ஜெயராஜ் மற்றும் இம்மானுவேல் பென்னிக்ஸ் ஆகியோருக்கு நீதி கோருவதில் திமுகவின் முன்முயற்சியை அவர்கள் குறிப்பிட்டனர். இந்த சம்பவம் தேசிய அளவில் தலைப்புச் செய்தியையும் உருவாக்கியது. மே 2021 திமுக அரசு பதவியேற்றதிலிருந்து அஜித்குமாரின் மரணம் போலீஸ் காவலில் ஒருவர் இறந்த 24வது வழக்கு என்று பாஜக தெரிவித்துள்ளது. கடந்த 4 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசமான நிலைமைக்காக திமுக விமர்சனத்திற்கு உருவாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 வருடம் மட்டுமே உள்ள நிலையில் சமீபத்திய காவல் மரணம் அவர்களின் கதையில் மேலும் சேர்க்குது. அதிமுக, பாஜக மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் பிற அரசியல் கட்சிகளும் அஜித்குமாருக்கு நீதி கோரி பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கு. காவல்துறையினர் யாரையாவது குற்றம் சாட்டினார்களா என்று சந்தேகித்தால் கூட அவர்கள் உரிய சட்ட நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். மேலும் காவலில் சித்திரவதை செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று பழனிசாமியும் கூறுகிறார். திங்களன்று திமுகவின் கூட்டணி கட்சிகளான விசிக மற்றும் சிபிஐ ஆகியவை காவல்துறையினர் சட்டத்தை தங்கள் கைகளில் எடுத்துக்கொள்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கூறியதோடு இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட போலீசார் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சம்பிரதாயப்படி அல்ல என்றும் வலியுறுத்தினர். காவல்துறை காவலில் யாரும் இறப்பதை நாங்கள் விரும்பவில்லை. இதுபோன்ற சம்பவங்கள் வெளிச்சத்திற்கு வரும்பொழுதெல்லாம் நாங்கள் இந்த விஷயத்தை அரசாங்கத்திடம் எழுப்பியுள்ளோம். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழும் என்பது துரதிர்ஷ்டவசமானது என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்டவரின் சகோதரர் காவல்துறையினர் சித்திரவதையை நேரில் கண்ட சாட்சி என்று குற்றம் சாட்டியதால்
சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதவியில் இருக்கும் நீதிபதி தலைமையில் விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்று சிபிஐ மாநில செயலாளர் பி. சண்முகம் கோரினார். ஜூன் 27ஆம் தேதி சிவகாமியும் அவரது மகளும் திருபுவனத்தில் உள்ள மதபுரம் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு சென்று அஜித்குமாரிடம் தங்கள் காரை நிறுத்த உதவுமாறு கேட்டபொழுது இது அனைத்தும் தொடங்கியது. பாதிக்கப்பட்டவர் காரை நிறுத்த மற்றவர்களின் உதவியை நாடியதாக நம்பப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இருவரும் தங்கள் வாகனத்திலிருந்து 10 சவரன் தங்கம் காணாமல் போனதாக புகார் கூறினார். ஜூன் 27 மாலைக்குள் அஜித்குமார், அவரது சகோதரர் நவீன்குமார் மற்றும் 3 பேரை போலீசார் கைது செய்து விடுவித்தனர். ஆனால் மீண்டும் ஒருமுறை அவர்களை அழைத்துச் சென்று வெவ்வேறு இடங்களுக்கு அழைத்துச் சென்று இறந்தவரை அடித்து உதைத்தனர்.